வணக்கம் நண்பர்களே, நாங்கள் 90s கிட்ஸு. எங்களுக்கு முறுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த ஐட்டம் எல்லாம் எதுவுமே பண்ணித்தர மாட்டாங்க. பாருங்கள், இந்த 3 ஹோல் இருக்க முறுக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டில் எப்பவுமே பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம பொருளெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். கடலையை நல்லா அரைச்சி சலிச்சு வச்சுக்க போகிறோம். இது சலிக்கும் போது பார்த்திங்கன்னா, இந்த பேசனில் இப்படி கோலமெல்லாம் போட்டு அந்த சலிக்கிற மாவு ஃபில்லப் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில் முறுக்கு சுடும்போது. ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் இப்போது இந்த முறுக்கு சுடுறது அம்மா பண்ணுறாங்க. எப்படின்ட்டு நானும் கூட இருந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு பக்கம் கிரைண்டரில் ஒரு படி அரிசி, வரமிளகாய் ஒரு 20, உப்பு இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. மிளகாய் வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இந்த முறுக்கு செய்யும்போது அம்மா கூட இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸு சொன்னாங்க. அதில் முக்கியமான ஒன்று அந்த மிளகாய் வந்து சிக்காமல் இருக்கிறது. அதே போல் பொட்டுக்கடலையை ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி அப்போவே மாவில் கலக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓமம் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும், நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓமத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை, என்ன ஒரு வாசம் பாருங்கள். நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, ஆனால் ஃபோனில் ஸ்மெல் பண்ணுற அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. இந்த ஓமம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு. மாவு பாருங்கள் நல்லா நைஸாக மஞ்சிருச்சு. வெள்ளை எள்ளு ரெடி பண்ணியிருக்கோம். கலர் எள் இருந்தது அப்படின்னா நல்லா ஊற வச்சு துணியில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, எள்ளு, ஓமம், அரைச்ச இந்த அரிசி மாவு இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ கடலை, 100 கிராம் ஓமம், 100 கிராம் வெள்ளை எள்ளு, 25 மிளகாய், உப்பு தேவையான அளவு, ஆயில் 1.25 லிட்டர். இதுதான் இதோட அளவு. பாருங்கள், எல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ணுற பதத்தில் தான் முறுக்கோட சுவை, மொறுமொறுப்பு எல்லாமே இருக்குது. ரொம்ப கடக்க முடக்குன்னு இல்லாமல், நிறைய உடஞ்சும் போயிடாமல் ஒரு பதமான மாவு பிணையிறது ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு தான் வரும். நமக்கும் போக போக அனுபவம் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம பாட்டி, நம்ம அம்மாலாம் செஞ்ச மாதிரியான அனுபவம் வர்றதுக்கு நிறைய நாள் நம்ம ட்ரை பண்ணணும். மாவுக்கு வலிக்காமல் பிணையிறாங்க, ரொம்ப நேரமாக பிணையிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, சப்போஸ் உப்பு கம்மியாக இருக்குன்னா ஒரு டம்ளரில் உப்பை கரைச்சி வச்சுக்கிட்டு ஊற்றி தெளிக்கிறாங்க. அதே போல் இந்த சுட்ட எண்ணெயும் ஒரு கரண்டி மொண்டு ஊற்றி மாவு பிணைஞ்சாங்க. மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இணக்கமாக அழகாக அந்த முறுக்கு பிடிக்குள்ளே போகுது. நானும் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்பப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டு டைரெக்டாக ஆயில்லையே ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன். சில பேர் பார்த்திங்கன்னா கரண்டியோட பேக் சைடில் புழிஞ்சு விடுவாங்க. இது வந்து கொஞ்சம் கையில் சுடும். இருந்தாலும் இப்படி ட்ரை பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருமோ அப்படி பண்ணுங்கள். கீழே ஒரு டவல் விரித்து போட்டு அதில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு அதை எடுத்து வாணலியில் போடுறவங்களும் இருக்காங்க. துணியில் பிழிஞ்சு விடும்போது அந்த ஈரத்தன்மை வந்து துணி அப்சார்வ் பண்ணிக்கும். முறுக்கு வந்து கடக்க முடக்குன்னு இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பேப்பரில் வேணால் ஒரு பாலித்தீன் பேப்பரில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாவில் அந்த ஓமத்தோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. முறுக்கு மாவு பிழிஞ்சு விட்ட உடனே அவ்வளோ நுரை வர்றது. வேக பார்த்திங்கன்னா அந்த நுரையெல்லாம் அடங்கிடுது. இந்த மாவு பாருங்கள், கடைசி வரைக்குமே இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து இணக்கமாகவே வச்சுக்கணும். திருப்பி மாவை பிணைஞ்சு மேலே அந்த ஈரத்தன்மையை பாதுகாத்து வச்சுக்கணும். இல்லைன்னா முறுக்கு உடஞ்சிடும், கடக்க முடக்குன்னு ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா.
மாவு சாஃப்டாகவே ஈரத்தோடைய பளபளன்னே இருக்குது. கடைசி வரைக்குமே அப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். இதுதான் பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில முறுக்கை பார்த்த உடனே ஹார்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் சாஃப்டாக என்னன்ட்டு. இது மாவை பார்க்கும்போதே தெரியுது முறுக்கு சாஃப்டாக தான் கண்டிப்பாக வரும்னு. ஏன்னா அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா இணக்கமாகவே இருந்தது, ட்ரை ஆகவே விடலை. இது பாருங்கள், ஃபுல்லாக ஒரு பெரிய முறுக்கு. இது ஒன்று ட்ரை பண்ணேன் நான். ரொம்ப நல்லா வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா வந்திருக்கு, கலரும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் முறுக்கு போட்டிருக்கீங்களா? உங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். முறுக்கு ஆரம்பிக்கும் பொழுது போடுற மாதிரி தான் முடிகிற வரைக்குமே அதோட கலர் இருக்கணும், தீஞ்சு போகாமல் எடுக்கணும். ஆயில் குறைஞ்சதுன்னா நிறைய இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய டிப்ஸு நமக்கு கிடச்சிட்டே இருந்தது அம்மாக்கிட்ட இருந்து. அதே போல் முறுக்கு போட ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா மற்ற எந்த வேலையும் வச்சுக்கூடாது, ஃபோன் வந்தால் கூட பேசக்கூடாது அப்படிங்கிறது அம்மாவோட கண்டிஷன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் எப்படி முறுக்கு போடுறதுன்னு நான் இன்றைக்கி கற்றுட்ருக்கேன். உங்களோட முறுக்கு போட போகிற அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலும் நல்ல பொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி சொல்லலாமா? ஒரு படி அரிசியா? ஒரு படி அரிசி, 1/2 கிலோ கடலை எண்ணெய் 1 லிட்டர் ஊற்றுனீங்கன்னாக்கா 400 மில்லி 300 மில்லி மிச்சம் இருக்கும். ஓமம் ஒரு 50, எள்ளு ஒரு 50. ஒரு படிக்கு வந்து 100. ஒரு படி கிலோ போட்டிங்கனாக்கா ஒரு படி போட்டிங்கன்னா ஒரு 25 கிலோ போகும். 25 கிலோ 1 கிலோ அரிசி, ஒரு படி அரிசிக்கு. எப்படி வெந்துருச்சான்னு ஒரு படி அரிசி தட்டணுமா? இதை எடுத்துடலாமா? ஒரு படி அரிசிக்கு 100 முறுக்கு.